students, இந்த வீடியோல நம்ம 12th standard computer science chapter 7 python functionsல ஒரு differentiate question ஒன்னு பார்க்க போறோம், which is a very important differentiate question, which is ceil and floor. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற question கூட பாருங்களேன். ceilனா என்ன? ceiling. ஓகே, ceilingனா எங்க இருக்கும்? மேல இருக்கும். floorனா கீழ இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, இது ஒரு 3 மார்க் क्वेश्चनன்றதுனால கண்டிப்பா 3 பாயிண்ட் எழுதணும். 3 பாயிண்ட் எழுதாதா 3 மார்க். எப்பவுமே இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5 மார்க்னா 5 பாயிண்ட்க்கு மேல இருக்கணும். 2 மார்க்னா அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் ஆச்சு இருக்கணும். 3 மார்க்னா அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் மார்க்ன்றது ஈஸியா வரும். இல்லனா நீங்க எங்கயாவது ஒரு இடத்துல மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் போய்டும். ஓகே, சோ ceil floorக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் எழுதணும். ஓகே, அப்படினா என்னன்றதை எழுதணும். இட் ரிட்டர்ன் தி ஸ்மாலஸ்ட் இன்டிஜர். இங்க கிரேட்டர்ன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டர்னா சீலிங் மேல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரிட்டர்ன் த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கிரேட்டர் than or equal to x. ஓகே, ஸோ இது எப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ரிட்டர்ன் இது ஃப்ளோர்னா ரிட்டர்ன் த லார்ஜஸ்ட் இன்டிஜர் லெஸ். இங்கே லெஸ்ன்றது அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டிஜர் லெஸ் than or equal to x. ஓகே, அதாவது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பர் விட கிரேட்டர் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண போகிறோம் அவுட்புட்டாக. ஓகே, அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பரை விட வந்து பார்த்தீங்கன்னா லெஸர் நம்பரை வந்து பார்த்தா பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீல்ன்ற ஃபங்க்ஷன்லாம் எந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் கீழே வருதுன்னா மேத்ன்ற லைப்ரரி ஃபங்க்ஷன் கீழே வருது. ஓகே, அப்போ நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா மேத் டாட் சீல். ஓகே, அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் பேரை சொல்லி அதுக்கப்புறமா அந்த பில்டிங் ஃபங்க்ஷனை சொல்லணும். மேத் டாட் சீல் வித் இந்த ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் கொடுக்கணும். இங்கே ஒன்றும் பெரிய பிரமாதம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இங்கே சீலுக்கு பதிலாக ஃப்ளோரை மாற்றணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, மேத் டாட் இதுவும் அந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷனும் அந்த மேத்ன்ற லைப்ரரி ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. மேத் டாட் ஃப்ளோர் ஆஃப் எக்ஸ். ஓகே, எஸ். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு சைடு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இன்னொரு சைடு அதே தான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இப்படி தான் ஒர்க் ஆகும். இம்போர்ட்டு, ஏன்னா முன்னாடியே சொன்ன சீல் ஃப்ளோர் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா மேத்ன்ற லைப்ரரி ஃபங்க்ஷன் உள்ளே இருக்குது. அப்போ பைத்தானில் எப்படி நம்ம வந்து பார்த்தோம் லைப்ரரி ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட். நீங்கள் C++ஆக இன்க்ளூட்னு சொல்வீங்களா, அது மாதிரி பைத்தானில் வந்து இம்போர்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இம்போர்ட் அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் பேர் என்னமோ அந்த ஃபங்க்ஷன் பேர். ஓகே, எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். எக்ஸுக்கு வந்து 26.7 கொடுத்துருக்கேன், ஒய்க்கு வந்து -26.7 கொடுத்துருக்கேன். பிரிண்ட் உள்ள வந்து பார்த்தோன்னா அந்த மேத் ஃபங்க்ஷன் அப்படியே கால் பண்ணுறேன். இந்த சின்டாக்ஸில் கொடுத்துருக்கீங்களா அதே தான். மேத் டாட் சீல் எக்ஸு, அதுக்கப்புறம் பிரிண்ட் மேத் டாட் சீல் ஒய். ஓகே, இதே ப்ரோக்ராம் தான் இந்த சைட்லையும் எழுதியிருக்கேன். இம்போர்ட் மேத்து, எக்ஸுக்கும் அதே வேல்யூ, ஒய்க்கும் அதே வேல்யூவு. இங்கே மேத்து சீலுக்கு பதிலாக ஃப்ளோர் மாற்றிருக்கேன். ஓகே, பட் இதோட அவுட்புட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீல் பார்க்கலாம். சீலுக்கு இங்கே பாருங்கள், நான் வந்து பார்த்தோன்னா நம்பர் எழுதியிருக்கேன். பாசிட்டிவ் நம்பர்னால் இப்படி எழுதிட்டு போவோம், நெகட்டிவ் நம்பர்னால் இப்படி எழுதிட்டு போவோம். ஆம் ரைட் ஆர் நாட்? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.7 என்னோட நம்பர். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பரும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கிரேட்டர் நம்பரும் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ 26.7 இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா 26, 26.7, 27 அப்படின்னு எழுதியிருக்கேன் பாசிட்டிவ்ல. நெகட்டிவ்ல எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? இப்படி எழுதிட்டு வரணும். ஓகே, அதாவது ரிவர்ஸ் எழுதிட்டு போகணும். -26, -26.7, -27 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். இப்போ நான் சீல்னா என்ன சொன்னேன்? சீலிங்ன்றது மேலே கிரேட்டர். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.7க்கு அடுத்த நம்பர் என்னது? 27. ஓகே, அதுதான் அங்கே ஆன்சராக வரும். ஓகே, எக்ஸுக்கு. இப்போது இங்கே பாருங்கள் 26.7 இதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா -26. அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒய்யோட ஆன்சராக வரும் சீலிங்கில். 27 - 26. ஓகே, அப்போ சீலிங்கில் ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 27, ஒய்க்கு வந்து அடுத்த பெரிய நம்பர். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ரெண்டுமே ஒரே டேரக்ஷன் தான் ஈஸியாக இருக்குன்றதுனால -26. ஓகே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு சீலிங்கிறது கரெக்டாக புரியும். ஓகே, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இப்போ போட்டேன் இல்லையா, அதே சார்ட்டை தான் போடணும். 26, 26.7, 27. ரிவர்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? -26, -26.7, -27. இப்போது டேரக்ஷனை மாற்றிக்கணும். நான் சீல் என்ன சொன்னேன்? இந்த சைடு பார்க்கணும், கிரேட்டர் நம்பர் பார்க்கணும்னு சொன்னேன். ஓகே, ஃப்ளோர்னா கீழே தானே, அப்போனா வந்து பார்த்தோன்னா முன்னாடி இருக்க நம்பர் பார்க்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்பர், அதாவது 26 இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, 26.7 நம்பர் கொடுத்தாங்கன்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? அதுக்கு முன்னாடி நம்பர் 26. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள் -26.7, அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் என்னது? -27. ஓகே, அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒய்யோட ஆன்சராக இருக்கும். இது எக்ஸோட ஆன்சர், இது ஒய்யோட ஆன்சர். அப்போ இங்கே ஆன்சர் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 26 வரும், இங்கே வந்து பார்த்தோன்னா -27 வரும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கஷ்டம். ஓகே, நான் இப்போ சொன்ன இல்லைங்களா ஒரு சார்ட் மாதிரி போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, ஃப்ளோர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சீல்.
சீல். இது மாதிரி நீங்கள் போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.